கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலிருந்து என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ரோமர்கள் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35லிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு கேள்வியும் கேட்கிறார், அதற்கு பதிலும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? Who will separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளையும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் நாம் பார்க்கிறதான வேளையில் இவைகள் பாடுகள் இல்லாமல் ஒருவரும் பூரணம் அடைந்ததில்லை. ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், கர்த்தர்களை பயன்படுத்தினார். ஆனாலும் ஒரு விசுவாசி பூரணம் அடைய வேண்டுமானால் அவர்கள் இந்த வழியாய் கடந்து போய்தான் ஆக வேண்டும். பாடுகள் எல்லாம் பவுல் அழகாய் சொல்லுவார், இவைகளின்று ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் தட், அதை குறித்து நான் நிச்சயித்திருக்கிறேன். அவன் சொல்லுகிறான், ஏதாயிலும் எந்த மனுஷனாகிலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. அவருடைய வெல்ல முடியாத ஒரு அன்பு. இங்கே தான் கர்த்தரை நேசிக்கிறதை குறித்து அவன் சொல்வதை பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லுகிறான்? கிறிஸ்துவின் அன்பு, த லவ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அவன் கிறிஸ்துவின் அன்பை ஆழமாக அறிந்திருந்தான். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை நாம் ஆழமாக அறிந்திருந்திருக்கிறோமா என்பது தான் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் அநேக முக்கியமான சில பகுதிகளெல்லாம் இருக்கிறது. இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 39 வசனம் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இங்கே அவன் அதை குறித்து என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கும் பொழுது, இக்காலத்தில் நமக்கு படுகிற இந்த பாடுகள் எல்லாம் பிற்காலத்தில் ஒரு மகிமையை கொண்டு வரும் என்பதை குறித்து தான் அவன் பேசுகிறான். விசுவாசிகளாக நாம் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாம் விரும்புகிறவளாக இல்லாமல் பாடுகள் என்னை பூரணப்படுத்தும். நான் கடந்து போகிற நெருக்கங்கள், நான் பிரியப்படாத காரியம் என் வாழ்க்கையில் நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவரும் என்னை பிரிக்க முடியாது. இதுதான் நிச்சயத்தை இருக்க வேண்டும். சில வேளையில் பாருங்கள், விசுவாசிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும் பொழுது அவளுடைய ஜபஜீவியம் குறைகிறது, அவளுடைய வேத வாசிப்பு குறைகிறது, ஆலயத்துக்கு வருவது குறைகிறது. இப்படி தேவனோடு கூட இருக்கிற அதிகாலை ஜபம் குறைகிறது, அந்த விசுவாசம் குறைகிறது.
ஆனால் பவுல் கடந்து போன எல்லா பாதைகளிலும் சரி, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை கூட மோசே எடுத்து பாருங்கள். மோசே அவன் சந்தோஷத்தை அனுபவிப்பார்களும் துன்பத்தை அனுபவிக்கிறதே அவன் என்ன செய்தானா, தெரிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் எபிரேயர்ல கூட வாசிக்கிறோம். பாடுகள் எல்லாருக்கும் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அவசியம். யோபு சொல்வான், நான் போகிற பாதையை நேசர் அறிவார், நான் சோதித்த பின்பு நான் சுத்த பொண்ணாக என்ன செய்வேன், விளங்குவேன் என்று சொல்லப்பட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால தான் நாம் இந்த பாடுகள் ஒரு விசுவாசிக்கு அவசியம். அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் பாடுகள் பட்டால் கர்த்தர் நம்மை விட்டு விலகிறது அல்ல. நம் கடந்து போகிற எந்த பாதையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எந்த பாடுகளானாலும் சரி, சரீர பலவீனமானாலும் சரி, நாம் ஒவ்வொன்றையாய் நாம் அந்த வசனத்தின் ஒவ்வொரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே. ஆக நீங்கள் இந்த 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுதும், அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் கத்தடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகல. இப்போ நீ கடந்து போகிற எந்த பாதையும் ஒரு நன்மையில் தான் முடியும். எந்த பாதையானாலும் சரி, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் கத்தடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கத்தடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் இதெல்லாம் தன்னுடைய அனுபவத்தில் அனுபவித்து தான் பவுல் ஆவியானவரால் அவன் ஏவப்பட்டு எழுதினான். சகலமும். நம்ம சில வேளையில் நம்ம கேட்குறோம், ஏன் ஆண்டவரே, வாட்ஸ் ஹேப்பனிங் லார்ட், ஏன் எனக்கு இது நடக்கிறது? ஒருவேளை நான் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டேனா, அல்லது ஏதாவது ஆவிக்குரிய குறைவா என்று அல்ல. நாம் பூரணப்படுத்தப்படுவதற்காகவே இந்த பாதையில் நாம் நடத்தப்படுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் நிறைய பேர் அதை விரும்புகிறது இல்லை. எல்லாம் இந்த பாஸ்பாரிட்டி காஸ்பல் அதை தான் நிறைய பேர் விரும்புவாங்க. செழிப்பு உபதேசங்கள், இன்றைக்கு அநேக செழிப்பு உபதேசங்கள் தான் வருகிறது. ஆனால் இவைகள் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசுவதல்ல, இந்த பாடுகளை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ரெண்டுமே இட் டு பி பேலன்ஸ்ட். ரெண்டுமே நமக்கு தேவைதான். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கிறார், அதே வேளையில் நாம் பூரணப்படுவதற்கு கர்த்தர் எந்த வழியிலே நம்மை நடத்துகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே இந்த அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீ எந்த பாதையில் கடந்து போனாலும் தேர் இஸ் எ சாலிட் செக்யூரிட்டி, அதாவது ஒரு உறுதியான ஒரு பாதுகாப்பு நீ கடந்து போகிற எந்த பாதையிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன கஷ்டம், அவமானம், நிந்தைகள் இவைகள் எல்லாம் மத்தியிலும் கர்த்தர் ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார், ஒரு உறுதியான ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரியமான. ஆகவே இப்போது ஸ்கூலில் படிக்கிறாங்க பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிறாங்க, அடுத்த லெவலுக்கு போனோன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு டெஸ்ட்டு இருந்தாகணும். அவங்க கடந்து போய் தான் ஆகணும். ஒரு ப்ரொமோஷன் வச்சிங்க, ஒரு ப்ரொமோஷனில் கூட அவங்க ஒரு எக்ஸாம் எழுதி ஆகணும். வேலைக்கு போகிறாங்கன்னா 5 ரவுண்டு எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். விதவுட் எ டெஸ்டிங் யூ கேனாட் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். எந்த இது இல்லாமல் போக முடியாது. அதே போல் தான் பரலோகத்தின் சில காரியங்களை நம்ம பரலோகத்தில் நித்தியத்துக்குள்ளே போகணுன்னா இங்கே புடமிடப்பட்டு, அதான் யோபு எழுதுவார், நான் போகிற பாதையை நேசர் அறிவார், நான் சோதித்த பின் என்னை சுத்த பொன்னாய் என்ன செய்வார், அவர் விளங்க பண்ணுவார் என்று சொல்லுவார். சோதித்த பின் இட் மட் பி டெஸ்டட். இன்றைக்கி நிறைய பேர் பல காரியத்துக்கு போகிறீங்க, ஏன் தெரில. நீங்கள் போய் மற்றவர்கள்ட்ட சொல்லும்போது விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போடுங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் ஏன் அப்படி நடத்தப்படுகிறேன் என்கிற கேள்வி ஒருத்தருக்கு வேணும். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவளாக இருப்பீங்க, சபையில் ஊழியம் செய்கிறவளாக இருப்பீங்க, எல்லாம் இருப்பீங்க. ஆனால்
உங்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறதுனால உங்களை அந்த பாதையில் நடத்துவார். இதை வேண்டாம் என்று ஒருவரும் ஒதுக்கி வச்சிங்கன்னா யூ கேனாட் லேர்ன் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய ஆழமான அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை முன்கூறி, நீங்கள் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே நம்மை அழைத்து அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறதை நாம் அங்கே வாசிக்க முடியும். எவனை முன்குறித்தாரோ, எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, the foreknowledge, நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி அவர் நம்ம என்ன செய்ய முன்குறித்திருக்கிறார். ப்ரீடிஸ்டைன்டு, அவர் முன்குறித்து நம்மை அழைத்து நீதிமானாக்கியிருக்கிறார். நீதிமானாக்கினவர்களை அவர் மகிமையும் படித்திருக்கிறார். glorified them, மகிமையும் படித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அழைக்கப்பட்ட நாம் எல்லாம் கர்த்தர் அவர் நீதிமானாக்கியிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அதனால் நீதிமான் ஆக்கப்பட்டபடினால அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நமக்காக கர்த்தர் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்பதை குறித்து அந்த 31ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒருவனும் குற்றம் சாட்ட முடியாது என்பதை குறித்து அவன் 33-34ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறதை பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய பாடுகள் நிமித்தமாயும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் நிமித்தமாயும் உயிர்த்தெழுதல் மூலமாய்தான் நாம் இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்படி விடுதலையாக்கப்பட்டோம், இயேசுவின் அன்பு என்ன என்பதை ஆழமாய் நாம் புரிந்து கொள்வோமானால் இந்த பாடுகள் எல்லாம் பெரிய பாடுகளாய் நமக்கு தெரியாது. அதனால தான் பவுல் சொல்லுவான், அழகாக அவன் எழுதுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்ற ஒரு கேள்வி. Who can separate us from the love of God? கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு எப்படி பிரிக்கிறது? வியாதி வந்தால் நம்ம சோர்ந்து போகிறோம். இன்றைக்கி எதை குறித்து சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் நம்மை நடத்துகிற எந்த பாதையானாலும் சரி, அந்த பாதை எல்லாம் நன்மைக்கு. அதனால தான் அவன் சொல்லுவான், அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் அவளிடத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலமும், எவ்ரிதிங் அண்ட் ஆல் திங், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால தான் அவன் அன்பை புரிஞ்சு கொள்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்னை நடத்தினீங்கன்னா என்னை அப்படியே விட்டுற மாட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. அந்த முடிவு மகிமையாக இருக்கும் என்பது அவனுக்கு தெரியும். அவன் கிறிஸ்துவின் அன்பை பவுல் நன்றாய் அறிந்திருந்தான். அதனால் அவன் சொல்கிறான், இந்த பாடுகளை காட்டிலும் கிறிஸ்துவின் அன்பு மேன்மையானது, இந்த வியாதியை காட்டிலும் கிறிஸ்துவின் அன்பு மேன்மையானது, இந்த பாடுகளின் முடிவை காட்டிலும் கிறிஸ்துவின் அன்பில் நான் நிலைத்திருக்கும் போது அதனுடைய முடிவு வித்தியாசமானது, அது நித்தியத்துக்குள்ளே அதை கொண்டு போகிறதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால தான் இவன் இந்த பாடுகளை பற்றி அவன் சொல்லுகிறான். முதல் வசனத்தில் அவன் சொல்லும்போது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஆனால் முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறான்? அவன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று 39ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறான். ஒரு மனுஷன் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு பெரிய ஒரு கேள்வி, ஒரு விசுவாசி கேட்கக்கூடிய கேள்வினா, என்னை யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? இட் இஸ் த கிரேட்டஸ்ட் கொஸ்டின் இன் த வேர்ல்டு. உலகத்திலே பெரிய ஒரு கேள்வி ஒரு விசுவாசி கேட்கும் பொழுது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, த கிரேட்டஸ்ட் கொஸ்டின், என்னை யார் பிரிக்க முடியும்? யார் பிரிக்க முடியும்? Who can separate us from the love? கிறிஸ்துவுக்குள்ளான தேவ அன்பை அவர் விளக்குகிறார். இது நாம் தேவனிடத்தில் வைத்த அன்பல்ல,
தேவன் நம்மேல் வைத்த அன்பை பவுல் ருசித்து பார்த்திருக்கிறான், அனுபவித்திருக்கிறான். நாம் எப்பொழுதும் என்ன சொன்னோம், கிறிஸ்துவின் மேல் அன்பு வைக்கணும் நம்ம சொல்கிறோம். உண்மையிலே நாம் கிறிஸ்துவை நேசிக்க வேண்டியதுதான். கிறிஸ்துவை எப்படி நேசிக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் அன்பு எப்படி நமக்குள் விளங்கினது, எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தால் மாத்திரமே கிறிஸ்துவினத்தில் ஆழமான அன்பு வைக்க முடியும். அவர் எப்படி அன்பு கூறுறாருன்னு நம்ம தெரியாத பட்சத்தில் நாம் அவரிடத்தில் அன்பு கூற முடியாது. முதல்ல கிறிஸ்துவின் அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிதாவுடைய நேசிக்க புத்திரனானாலும் அவர் அந்த நிலையை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வந்து ரத்தம் சிந்தினார், பாடுகள் பட்டார். அதனால தான் வேதத்தில் எபிரேயர்கள் வாசிக்கிறோம்ல, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பாயானால் வரப்போகும் தண்டனைக்கு இப்படி தட்டார். யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் ஒருவருடைய பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவின் அன்பு இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மூலமாய் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். இவ்வளவாய் தன்னுடைய குமாரனை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாய் நேசிக்கிறபடினாலும், கிறிஸ்து நம்மை நேசிக்கிறபடினாலும், நாம் கடந்து போகிற எந்த பாதையானாலும் சரி அது நன்மையாகவே முடியும். அது தீமை ஒரு நாளும் கர்த்தரை நான் பின்பற்றி கர்த்தரை நேசித்து கர்த்தர் என்னை நேசிக்கிறார், ஆகவே இந்த காரியம் தோல்வி அடைந்தது என்று ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. நான் கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தர் என்னை அதிகமாய் நேசிக்கிறபடினால நான் சந்திக்கிற எந்த காரியமோ எனக்கு நன்மையாகவே முடியும். எத்தனை சொல்ல முடியும்? ஆமென். நான் கடந்து போகிற எந்த காரியம், ஒரு விசுவாசி கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய காரியங்களில் அதிகமாய் ஈடுபாடு உள்ளவர்கள் அவள் சந்திக்கிற பிரச்சனை வரும்பொழுது சோர்ந்து போவார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் பலப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. அவள் பலப்படணும். ஏதோ வந்து ஆராதிச்சுட்டு போகிறது அல்ல. சில பாடல்கள்லாம் வருதா, உடனே நெகட்டிவாக எதிர்மறையானத காரியத்தை சிந்திக்காதீங்க. இதிலே கர்த்தர் எனக்கு நன்மை வைத்திருக்கிறார், இது நன்மையாகவே முடியும். அதுதான் ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டியது. சகலமும் நான் கர்த்தரை நேசிக்கிறேன், அதனால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், இந்த காரியம் எனக்கு நன்மையாகவே முடியும். இதிலே நான் கற்றுக்கொள்ள வேண்டியதை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுப்பார் என்கிற அந்த சிந்தையில் இருக்கணும். ஏதோ வந்து சில வேளையில் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம், என்ன ரிசல்ட் என்னன்னு தெரியலையே, நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படி இருக்குமா? இல்லை, கான்ஃபிடென்ஸ், ஒரு உறுதியாக இருக்கணும். இந்த பிரச்சனை நான் போகிறேன், ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்து எனக்கு வந்தது நல்லதுன்னு சொல்லணும். இந்த பிரச்சனை எனக்கு வந்தது, நான் சந்திக்கிற இந்த பாடுகள் எனக்கு நல்லது, இது வேண்டாம் சொல்லாதபடி இதை கடந்து போக கிருபையும் பலனிந்தார், இதை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையும் பலனிந்தார், இது ஜெயங்கொள்ளத்தக்கதான பலனையும் கிருபையும் எனக்கு தார். அதுதான் பவுல் சொல்லுவார், who can separate us from the love of Christ? இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் இதெல்லாம் என்னை சேதப்படுத்த முடியாது. காரணம், இவைகள் எனக்கு தாக்கத்தை கொண்டு வருவதை பார்க்கிலும் கிறிஸ்துவின் அன்பு எனக்கு அதிகமாக இருக்கிறது. இவைகள் எனக்கு தாக்கத்தை கொண்டு வருவதை பார்க்கிலும் கிறிஸ்துவின் அன்பு அதிக நன்மையாக இருக்கிறது, அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது, அது மிகவும் என்னை ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி பவுல் எழுதுவான். அதே பவுல் சொல்லுவான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். யாருன்னு தெரியும்? நீங்கள் ஒரு வருகிற பாடுகள் பிரச்சனைகள் ஒரு பொருட்டாக நீங்கள் எண்ணலைன்னா கிறிஸ்துவின் அன்பு பூரணமாய் உங்களுக்கு விளங்குகிறதா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை நேசித்தபடினால தான் நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறார். யார் உங்களை அறிகிறாங்களோ அறியலையோ கர்த்தர் உங்களை அறிஞ்சிருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இஸ்பாடிஸ்டன் நல்ல ஆண்டவர் நம்மை அறிந்திருந்தபடினாலே தான் நாம் நித்தியத்துக்குள்ளே போக வேண்டும் என்பதும், பாவத்தின் கட்டுகளிலிருந்து உடைக்கப்பட்டு, சாபத்தின் கட்டுகளிலிருந்து உடைக்கப்பட்டு, பிசாசின் பிடியிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செய்தார்? அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவை அருளின அவர் மற்றவர்களெல்லாம் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று எழுதுகிறார். கிறிஸ்துவையே கொடுத்துட்டார், மற்றெல்லாம் நமக்கு வருமா வராதா? வருமா வராதா? வரும். எல்லாம் நல்ல கவனிங்க. சில காரியம் உனக்கு தடையா மாதிரி இருக்கும், ஆனால் நன்மையாக முடியும். நன்மையாக கர்த்தர் முடிப்பார். ஏன்னு சொன்னால், நான் விசுவாசிக்கிற என்னார் என்று தெரியும், என்னை நேசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுகிறதும் இல்லை. பவுலதான் சொல்கிறார், இதெல்லாம் வரட்டும், இந்த மத்தியிலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அவர் என்னை நேசித்தபடினால்தான் என்னை நீதிமானாய் மாற்றினார். He justified me. என்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றினார். அவர் எனக்காக பாடுகள் பட்டு மரித்து உயிரோடு கூட எழுந்து அவர் பரமேறி போய் பிதாவினுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து அவர் எனக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் பரிந்து பேசி கொண்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அவன் செய்தப்பா ஐயா ஒரு தடவை ஒரு தடவை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் உண்டு. ஆனால் நமக்காக பரிந்து பேசுகிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆகவே பவுலாஸ் கேன் எனிதிங், அவன் சொல்கிறான், எந்த ஒரு காரியமானாலும் சரி, நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் சொல்ல காரியங்களை ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, பவுல் சில இந்த விசுவாசிகளுடைய அவன் சபைகளிலே நடக்கிறதை அவன் நன்றாய் கவனித்து நிருபங்களை எழுதினவன். அப்பொழுது அவன் எவைகள் வைத்து சில விசுவாசிகள் ஏன் பிரிகிறார்கள் என்று பார்த்தால், இன்னென்ன காரியம் என்று சொல்லி அவன் எழுதுகிறான். இவைகள் எனக்கு வந்தால் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். முதல்ல நீங்கள் பார்க்கிறது அவன் ட்ரிபுலேஷன், உபத்திரவம் என்று சொல்லுகிறார். இந்த உபத்திரவம் இட் இஸ் எ ப்ரெஷர் ஃப்ரம் அவுட் சைட். வெளியிலிருந்து வருகிற தாக்குதல்னால அநேகர் கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறது உண்டு. சபையில் நம்ம பார்க்கிறோம். ட்ரிபுலேஷன், உபத்திரவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உபத்திரவம் வந்துச்சுன்னா என்ன செய்கிறாங்கன்னா விலகி போகிறார்கள். அதை தாங்கத்தக்க பலனும் கிருபையும் அவள் ஆண்டவர்கிட்ட கேட்கறதில்ல. அது தாங்கத்தக்க பலனும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன்கொள்ளுகள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் சொன்னாது? இயேசு சொன்னார். உங்களுக்கு உண்டு. உபத்திரம் வானான்னு சொல்லாதீங்க. இது வாக்குத்தத்தமாகவே அவர் சொல்லிட்டார், உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், ஆனாலும். இந்த கன்ஜெக்ஷன் எப்போதும் வேதத்துலேயும் சரி எங்கே வந்தாலும் there will be an important thing. இந்த கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து ஆனாலும், சடுதியாய், இதெல்லாம் அடுத்த லெவல் சேஞ்சிங்கை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். அங்கே சொல்கிறார், உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்கள். 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைநிற்கும்படி அவர்களுக்கும் புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா? பவுல் இதை எழுதுகிறான். அநேக உபத்திரங்கள் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? அடையணும் அப்படின்னு சொல்கிறான். உபத்திரம் ரொம்ப முக்கியம்.
அதான் முதல்ல சொன்னேன், உபத்திரம் நம்மளை தகுதிப்படுத்துகிறது, உபத்திரம் நம்மளை பூரணமாக்குகிறது. அநேக உபத்திரங்கள் வழியாக, ஏன்னா பவுல் அப்படி தான் கடந்து வந்தான். அவன் எப்போதும் தேவனோடு வைத்திருந்த அந்த ரிலேஷன்ஷிப் உறவை அவன் ஒரு நாளும் என்ன செய்யலைன்னா குறைத்து கொள்ளவில்லை. அவனுக்கும் தேவனுக்கு இந்த நெருக்கமான உறவு, அதில் தான் அவன் சொல்கிறான், who can separate us from the love of Christ. அவன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் என்னை பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த உபத்திரவ பாதைகள் என்னை கர்த்தரோடு இருக்க செய்கிறது என்பதை குறித்து அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்வார், விசாலமான பாதை அல்ல கிறிஸ்துவ பாதை, நீங்கள் கடந்து போக வேண்டிய பாதை குறுகின பாதை என்று தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி விசாலமாக போகணும்னு நினைக்காத. இல்லை, சில பாடுகள் எவ்வளவு ஒரு இரும்பானது கருக்காய் அடிக்கப்படுகிறதோ அவ்வளோ ஷார்ப்பாக போகும். இது ரொம்ப அவசியம். அதுதான் பவுல், நீங்கள் ரோமர்கள் 5ஆம் அதிகாரம் 3-4 வாசித்தீங்கன்னா உபத்திரத்தை குறித்து அங்கே அவன் எழுதுகிறான். எழுதும்போது சொல்கிறான், இந்த பாடுகள் எல்லாம் எனக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறது. வாசிங்கள் 5ஆம் அதிகாரம். மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து நல்லா கவனிங்க. அந்த இது பாடுகள் போராட்டங்கள் நமக்கு நம்பிக்கை என்ன உண்டாக்குகிறதுனா, இதில் ஒரு நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிமை வரும் என்பதை நம்பிக்கையை உண்டாக்குகிறது. கிறிஸ்தவனுக்கு வருகிற எந்த பாடும் ஒரு மகிமையான காரியத்தில் தான் முடியும். 4 பேர் தான் ஆமென். நீ கடந்து போகிற எந்த பாதையில் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த பாடுகள் உபத்திரம் வந்தாலும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, இது மகிமையில் தான் முடியும், இது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஊரபாஷந்தாரா, இதுதாங்க நமக்கு தேவை. நான் கடந்து போகிற எந்த பாதையும் ஒரு மகிமையில் முடியும். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறாமல் ஜெப வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறவனுக்கு பயம்தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு என்ன நம்பிக்கைனா, இந்த பாடுகள் என ஒரு மகிமையான ஸ்தானத்தில் நிறுத்தும். இந்த பாடுகள் மூலமாய் என் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுவார். இது ரொம்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம், பிரியமானவர்களே. ஆகவே ட்ரிபுலேஷன்ஸ் ஆர் எ நார்மல் பார்ட் ஆஃப் எ கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நார்மலான இந்த பாடுகள், உபத்திரவம் என்பது எப்பொழுது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வெறும் ஆசீர்வாதம், வெறும் இது இல்லை, எல்லாம் சௌகரியம் இல்லை. பாடுகள் மத்தியிலும் நம்ம பலவானாக இருப்போம். பாடுகள் மத்தியிலும் நாம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்போம். அதான் பவுல் எழுதுவார், சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் வாசித்தீங்கன்னா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், ஆடு முதலற்று போனாலும், இல்லை இல்லை என்று போனாலும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். அதுதான் பலன். ஏன் அப்படி சொல்கிறான்னா, இல்லைன்னு வந்தால் கூட என் வாழ்க்கை இல்லைன்னு முடியாது, நிறைவோடு தான் முடியும். எல்லாம் குறைவு, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அந்த தேவனுடைய மகிமையான காரியம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ எதை சந்திக்கிறாயோ அவைகள் எல்லா குறைவுகளும் அந்த உபத்திரவங்களும் மறைந்து போகிறதா இருக்கு. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டது, லேசான உபத்திரவம் சீக்கிரமாய் நம்ம விட்டு என்ன செய்யும், நீங்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த உபத்திரவம் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு விளக்குமா? அதுதான் பவுல் எழுதுகிறார். எல்லாம் உபத்திரவப்படுறீங்க, நிறைய பேர் கிறிஸ்துவை விட்டு போகிறீங்க, ஆனால் நான் இந்த உபத்திரம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அந்த வார்த்தையை நல்லா எழுதுகிறான், நிச்சயித்திருக்கிறேன். கான்ஃபிடென்ஸாக சொல்கிறான். No one can separate me from the love of God.
கிறிஸ்தவன் அன்பை விட்ட, தேவனுடைய அன்பை விட்டு யாரும் என்னை பிரிக்க முடியாது. முதல்ல அந்த உபத்திரம் வந்து வெளியிலிருந்து வருகிற தாக்குதல், வெளியிலிருந்து வருகிற தாக்குதல், வெளியில் கிறிஸ்துவின் நிமித்தமாய் நமக்கு வருகிற தாக்குதல். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாகுலம், டிஸ்ட்ரெஸ், வியாகுலம். இது வந்து உபத்திரவத்தின் மறுபக்கம். இது உபத்திரவத்தின் மறுபக்கம். இது எங்கன்னா ப்ரெஷர் வித்தின் இன்சைடு, வெளியிலிருந்து வந்த தாக்குதல் நிமித்தமாய் உள்ளே ஏற்படுகிற அழுத்தங்கள், மன அழுத்தங்கள். இதுதான் வந்து வியாகுலம் என்ற அர்த்தம். சில வேளையில் பாருங்கள், நம்ம வெளியில் நமக்கு குடும்பத்திலையும் சரி, பல வேலை ஸ்தலத்திலையும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் நாம் இந்த பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உள்ளேயே ஒரு ப்ரெஷர் உண்டாயிடும் நமக்குள்ளே. இதுக்கு தான் பேர் வியாகுலம், டிஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள். ஆகவே வெளியில் இருக்க தாக்குதல் வரும்போது உள்ளே ஏற்படுகிற அந்த அழுத்தங்களுக்கு ஹவு டு வி ரியாக்ட், நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உள்ள அழுத்தங்கள் வருதா? தாவீது அநேக வசனங்கள் எழுதுவான், மனக்களேசங்களை பற்றி எழுதுவான், மனப்பாரங்களை பற்றி எழுதுவான். நம்ம மனுஷன் தானே, பவுலும் மனுஷன்தான். ஆனால் கிறிஸ்துவின் அன்பையே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வியாகுலம் மாதிரி அவனுக்கு தெரியல. கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த உபத்திரம் அவனுக்கு உபத்திரமாக அவனுக்கு தெரியவில்லை. பிரியமானார், நாம் என்ன செய்கிறோம், உள்ளே நமக்குள்ளே அந்த வியாகுலம் வந்துருச்சுன்னா, உள்ளே உள் மனதில் நமக்கு ஒரு தாக்குதல் வந்துருச்சுன்னா நாம் என்ன செய்கிறோன்னா, நாம் பயப்பட ஆரம்பிச்சிடும். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம். அந்த மனசுக்குள்ள தாக்கில் வந்தால் பயம் வரும். ஆனால் தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. பவுல் அதான் சொல்லுவான், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது பயத்திற்கு அங்கே இடமே இல்லை. ஆங்ஸைட்டி, கவலை வந்துடும். அதாவது பவுல் எழுதுவான், நீங்கள் ஒன்றை குறித்து, பிலிப்பியரில் எழுதுறான், நீ ஒன்றை குறித்து ஃப்ரெட் நாட் அபவுட் எனிதிங், ஒன்றை குறித்து நீ கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடுக்கு தேவனுக்கு தெரியப்படுத்த, அப்போ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தை ஆழக்கடவுது என்று எழுதுகிறேன். அப்புறம் பீறி வந்துடும், இது பேனிக். என்ன செய்கிறது, ஏது செய்கிறது? நீதிமான் பதறான், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். அதான் பவுல் எழுதுவான், வாட் எவர் மே கம், நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். காரணம், எனக்கு எது தீமை போல வருகிறதோ அதெல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். அதுதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே பயம், ட்ரெட்ஃபுல், பயம் வந்துடும். பயப்படாதீங்க. எத்தனை தடவை ஆண்டவர் சொல்லியிருக்கார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், பாட்டெல்லாம் நம்ம அநேகர் வீட்லேயும் பாடுறோம், இங்கே சபையில் வந்து பாடுறோம், எல்லாம் பாடுறோம். ஆனால் அந்த பாட்டை ராகமாகத்தான் பாடுறோமே தவிர வாழ்க்கையின் அர்த்தமாய் நாம் எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். வந்தால் தானே தெரியுது. பவுல் எல்லா நேரத்திலையும் பாருங்கள், பவுலும் சீலாவும் அடிப்பட்டு பாடுகள் மத்தியிலும் அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். ஏன்னா தே நோ த லவ் ஆஃப் காட். எல்லாம் நன்மைக்கு முடியும். எத்தனை அற்புதங்கள் பவுல். அவன் ஜெபம் பண்ணி அவன் அந்த ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார்கள். கதவுகள் தானாய் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது என்று பார்க்கிறோம். அதாவது அவனுக்கு தீவிர மாதிரி வந்துச்சு. ஆனால் அவன் எந்த நோக்கத்தோடு அழைக்கப்பட்டானோ அந்த ஜெயலர் அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டான். அன்றைக்கே அந்த குடும்பம் ஞானஸ்தானம் எடுத்துருச்சு. அந்த அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறுது. அன்றே அவன் சொல்கிறான், அன்றைய திருவான்மூர்த்தி அழைக்கப்பட்டவளா எவ்விடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமோ நடந்துச்சா இல்லையா? எதற்கு பவுலை அழைத்தார்? அடியெல்லாம் வாங்கி உள்ளே போனால் கூட துதிச்சான்.
ஆனால் அவனுடைய அழைப்பு நிறைவேறினது என்னென்னா அன்னைக்கு அந்த ஜெயிலர் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அதுக்கு தான் பவுலை கொண்டு போய் சிறையில் போட்டாங்க. இதே பேதுரு வெளியே வந்தான், சொப்பனம் காண்கிற போல வந்தான். அங்கேயும் பெரிய ஒரு மாற்றம் எருசலேமில் உண்டானதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்கள். ஆகவே இந்த வியாகுலம் உள்ள என் மனசை தாக்கக்கூடிய காரியங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்காது. இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. இது வந்ததுக்கு காரணமே இதன் மூலமாக என் தேவன் மகிமைப்படுவார், கர்த்தர் மகிமைப்படுவார். அடுத்த காரியத்தை அவன் சொல்கிறான், பெர்சிக்யூஷன், துன்பம். துன்பம் வருமா வராதா? வரும். ஆண்டவர் சொல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். மற்றவர்களால் உனக்கு வருகிற தீங்கு தான் பெர்சிக்யூஷன், இதுதான் துன்பம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுடனே நீ கூட இருப்பதனால உனக்கு இது கண்டிப்பாக வரும். நீ தேவனுடைய பிள்ளை. இன்றைக்கி உலகம் எங்கே இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவர்களை மிகவும் கொடூரமாய் நடத்தப்படுகிற நம்ம தேசத்திலே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 12ஆம் வசனம் 10லேருந்து 12 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ துன்பப்பட்டு நீதி நிமித்தம் துன்பப்பட்ட பரலோக ராஜ்யம் நம்முடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்படி வந்தா நீ பாக்கியவான். வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை சொன்னார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அப்போ இந்த பெர்சிக்யூஷன், இந்த துன்பம், இந்த பாடுகள் வரும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் உனக்கு பாடுகள் வந்தால் பரலோகத்தில் மிகுந்த நன்மை உண்டு. உனக்கு பிரதிபலன் அங்கே தான் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ பாருங்கள், அதனால தான் பவுல் சொல்லுவான், இந்த துன்பப்படுறது நல்லது, ஒருவனும் கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. அந்த ஆரம்பத்தில் பாடுகளை குறித்தும் அந்த ரிவார்டு, அதனால் வருகிற பிரதிபலனை குறித்து தான் 8ஆம் அதிகாரத்தில் அவன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதுகிறான். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க. நீ தேவ பக்தியாய் நடக்கணும்னு நினைச்சின்னா நீ என்ன படுவ? துன்பப்படுவ, அவமானம் வரும், நிந்த வரும், பேச்சுகள் வரும். அதனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். நீ நன்மை தான் சொல்கிற, ஆனால் அவங்க எதிர்த்து நிற்பாங்க. அவங்க எதிர்த்து நிற்கட்டும், நீ சொன்னாலே நீ பாக்கியவான் தான் வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், பவுல் அதான் சொல்லுகிறார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும், whoever they may be, they will suffer, துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாக இருக்கிறியா? நீ கர்த்தருடைய வார்த்தை தானே சொன்ன, அவமானம் வருதா ஏற்று பேசாத, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். நன்மை தான் சொன்னேன், தீமை சொல்ல, கர்த்தர் சொன்னதை தான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் சொன்னேன். இதனால் உனக்கு நிந்த அவமானம் வந்தால் சந்தோஷப்படு. காரணம், உனக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு. அதான் நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ துன்பப்படுகிறவர்களுக்கு இது வெளிப்படுத்தலை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இவர்களெல்லாம் மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர். இந்த இரத்த சாட்சிகளை குறித்து அங்கே பரலோகத்தில் திரளானவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். இவன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் துவைக்கப்பட்டு
இவர்கள் மகா உபத்திரத்தில் வந்தவர்கள் என்று தான் அங்கே வெளிப்படுத்தலை நம்ம வாசிக்கிறோம். அதனால் நான் சொன்னேன், உபத்திரவம் நம்மை உருவாக்குகிறது, பாடுகள் நம்மை உருவாக்குறது. அப்போ பவுலுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு, இந்த பாடுகள், நிந்தைகள், நிர்வாணம் இவையெல்லாம் எனக்கு ஒரு நன்மையாக முடியும். என்னென்னா, நான் பரலோகத்துக்குரியவனாய் தகுதியாக்கப்படுகிறேன். வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ஆசீர்வாதம் நல்லது தான், ஆசீர்வதிக்கும்படி தான் கர்த்தர் இருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பாடுகள் மத்தியிலும் நான் பூரணமாக்கப்படுகிறேன் என்பதை அறிந்து கிறிஸ்துவின் அன்பில் என்றைக்கு நிலைத்திருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு போயிடாதீங்க. பாட்டெல்லாம் பாடணும். உன்னில் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய், நீ எங்கே போகிறாய். நிலையில்லாத அந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் நிம்மதி கிடையாது. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்தால் மாத்திரமே, கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்தால் மாத்திரமே, நாம் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய காரியங்களை அனுபவிக்க முடியும். எல்லாருக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? உலகத்தில் எல்லாத்துக்கும் பயப்படுவான், தேவ பிள்ளை பயப்பட மாட்டான். நான் விசுவாசிக்கிறவர் என்ன ரெண்டு தெரியும், எனக்கு தெரியும். விசுவாசிக்கிறவர் நான் யார் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர், இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற கர்த்தர். என் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நான் அழிந்து போகும்படி தேவன் இந்த பாதையில் என்னை அனுமதிக்கிறது இல்லை. இதிலே அவர் மகிமைப்படும்படி தான் என்னை ஒரு கருவியாக இந்த பாதையில் என்னை கொண்டு செல்லுகிறார். உங்களை அழைத்து கொண்டு போகிறதே அவர் தான். 4 பேர் தான். ஆமென். நான் இந்த பாதையில் போகிறேன்னா என்னை அழைத்து கொண்டு போகிறவர் அவர் தான். முடிவில் மகிமை, முடிவில் ஒரு மகிமை, முடிவில் அவர் மகிமைப்படுவார். நான் நன்மையானதை அனுபவிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பசி. தேவன் அனுமதிப்பாரா அப்படின்னு நம்ம கேட்போம். பசியில் தேவ சித்தமும் திட்டமும் நம்ம நிறைவேறும் மட்டும் அவர் நம்மை பாதுகாப்பார். இதெல்லாம் வரும், பசி பட்டினியெல்லாம் வரும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் பசி பட்டினியில் இருந்து ஊழியத்தை பயங்கரமாக செய்திருக்கிறாங்க. அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறீர்கள். பசி பட்டினி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்காது, இன்னும் நெருங்கி ஏவுகிறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு சில வருவதற்கு காரணமே இன்னும் அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய பாடுகள் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அதான் சொன்ன, உலகம் முடிவரையந்த நான் உங்களோடு கூட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நீ பசியிலையும் பட்டினிலையும் கடந்து போகும் பொழுது கர்த்தர் எலியாவுடைய பட்டினியை பார்த்தார். அவனுடைய பஞ்சத்தில் கூட எலியாவை என்ன செய்தார்? போஷித்தார். பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பட்சமுடன் எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் வாரே அந்தன் விதைவை வீட்டில், அங்கே எண்ணெய் மாவும் என்றுமே குறையவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால் நான் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் தொழுது கொள்வேன். பசி பட்டினிலாம் கடந்து போகாத, கர்த்தர் உன்னை நடத்துவார் என்பதற்கு ஆதாரங்கள் அவைகள். கர்த்தர் நித்தமும் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இவைகள் கடந்து போக கிருபைதார். எத்தனை ஊழியங்களில் பார்த்துருக்கீங்களா? பசி பட்டினியில் போயிருக்கிறாங்க, சாப்பாடு இல்லை. அந்த காலத்தில் எங்கள் மாமன் சொல்லுவார், 50 பைசா 1 ரூபா தான் அதிகமான பட்சம் காணிக்க வரும். பொட்டுக்களை வாங்கி எல்லாருக்கும் ஒரு கைப்பிடி கொடுப்பாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சில டைமில் ஈர துணி வயிற்றில் கட்டி பசியை கடந்து போன
ஊழியம் காலங்கள்லாம் உண்டு. நான் ஒரு முறை கடந்து போயிட்டு இருக்கேன். அவர் ஒரு குளத்தை காட்டினார், எங்கே ஒரு மரத்தை காட்டினார். இந்த மரத்துக்கு கீழே அறுவடை காலத்தில் நெல் அடித்தாங்கன்னா எறும்பு கொண்டு போய் சேர்க்கும். எறும்பு கொண்டு போய் சேர்த்த உடனே அந்த மேலே வந்து தவிடு இருக்கும், அதை ஊதி அந்த அரிசி எடுத்து கொட்டாங்காய்ச்சல் போட்டு இந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை ஊற வச்சு குடிச்சு போன நாட்கள் உண்டு அப்படின்ற அவருடைய இதெல்லாம் சொல்லுவார். அவருடைய ஊழியத்தின் பாதையெல்லாம் எப்படி கடந்து போனார் அருமையான. ஆனாலும் கடைசியில் அவர்கிட்ட 300 பிள்ளைகளுக்கு போஷிக்கும்படியான வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார். இதையே நான் சொல்லுகிறேன்னா, சில பசி பட்டினி நமக்கு கடந்து வருதா, முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். அதில் ஒரு அற்புதம் நடக்கும். பசி பட்டினியிலே என்னை கர்த்தர் கைவிட மாட்டார்னு எப்படி நீ தெரிஞ்சுக்குவேன்? அதை கடந்து போகும் பொழுது கர்த்தர் நித்தமும் நம்மை போஷிப்பார். அதனால தான் பவுல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தான். நிச்சயத்திருக்கிறேன், இவைகளெல்லாம் என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்காது. அடுத்தது நிர்வாணமோ, நேக்கட்னஸ். அந்த காலத்தில் வந்து போதுமான, இப்போ நம்ம போய் வீராசிலையும் சரவணால வாங்குற மாதிரிலாம் அந்த காலத்தில் துணி வாங்க முடியாது. இயேசு கிறிஸ்துவ துணியை கூட சீட்டு போட்டு தான் என்ன செய்யணும், குலுக்கி தான் போட்டு தான் அவரோட துணியை எடுத்துட்டாங்க. வஸ்திரங்கள் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிம்சன் கூட அவங்க என்ன செய்தான், வஸ்திரத்தை தான் அவன் போட்டியாக வச்சான். அவன் வஸ்திரங்கள் கொடுக்கப்படும். அந்த நாளில் நெய்யறதுக்கோ இப்போ இருக்கிற மாதிரி காட்டன் மில்ஸ் எல்லாம் அந்த நாளில் கிடையாது. அப்போது அந்த வஸ்திரங்கள் எதை காட்டுதுன்னா, போதுமான வஸ்திரம் இல்லாமல் குறித்து அவர் பேசுகிறாருல, திஸ் இஸ் டு பி எ புவர் தட் யூ கேனாட் அஃபோர்ட் க்ளோத். காசு துணி வாங்கிறதுக்கு கூட காசு இல்லாத நிலையில் நீ போனாலும், அதுதான் நிர்வாணம். அதோடைய விளக்கமே ஸ்டடி பைபிள் அதுதான் இருக்குது. அதாவது பண பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அதை தான் அவர் சொல்லுகிறார். ஈவன் யூ cannot afford clothing or food. பணம் சாப்பாடோ அல்லது துணிமணியோ வாங்கக்கூடாத ஒரு ஏழ்மையான நிலையில் போனால் கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. அருமையான, சில வேளையில் வேலை கிடைக்காது, போதுமான வருமானம் இருக்காது, இதனால் பிள்ளைகளுக்கு துணி வாங்கி கொடுக்கவோ சாப்பாடு கொடுக்கவோ முடியாது. அந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே பின்வாங்கி போயிடுவாங்க. இல்லை, எந்த நிலையில் வந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பையோ அவரே தன்னை கொடுத்து சாபக்கட்டிலிருந்து, பாவத்தின் கட்டிலிருந்து ஒட்டச்சு பாதாளத்துக்கு போக வேண்டியவனை நித்தியத்துக்குள்ளே பரலோகத்துக்கு போக தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த அன்பை விட இந்த பசிப்பட்டினி நிர்வாணம் பெருசா கிடையாதுயா. அந்த அன்பு தான் பெருசு. அதுதான் பவுல் சொல்லுகிறார், அதுதான் பவுல் பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே cannot get a job to feed. ஒரு ஆதரவற்ற நிலையிலே நீ இருந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிள்ளை. யார் உனக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாது. திஸ் இஸ் டெஸ்டிடியூட் பீப்புள். அது நீ ஒருவேளை கைவிடப்பட்ட போல இருக்கலாம், அதை பற்றி நீ கவலைப்படாத. கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன்னா இந்த கைவிடப்பட்ட நிலையை நான் நோக்குவதை பார்க்கிலும் என்னை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் நினைக்கும் பொழுது இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை, இவைகளெல்லாம் ஒரு பொருட்டல்ல. ஏன்னு சொன்னால் இவைகளை காட்டிலும் வெளியேற பெற்றது என் இயேசுவின் அன்பு மாத்திரம். அதுதான் பவுல் எழுதுவான், நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் காட். அடுத்தது நாசம் மோசமோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது நீ கிறிஸ்துவ நிமித்தம் கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுத்தது நிமித்தம் ஏற்படுகிற ஆபத்துகள். இதுதான் பெரில் என்ற ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கும். நாசம் மோசமோ. சில வேளையில் நீ கிறிஸ்துவ நிமித்தம் அடிப்படுவ, அது பாக்கியம். கிறிஸ்துவ நிமித்தம் நீ பாடுபட்டினா அது உனக்கு பாக்கியம். சில பேர் என்னன்னு தெரில, இப்போ பாரு என்ன என்னைக்கு தான் கர்த்தர் என் ஜபத்தை கேட்பார், கேட்க மாட்டார். நீ பூரணம் அடையிற வரைக்கும் இந்த பாடுகள் இருக்க தான் செய்யும். நீ பூரணம் அடைஞ்ச பிறகு அதில் ஜெயம் கொள்ளுவ.
நீ எதை எதிர்பார்த்தாயோ அந்த ரட்சிப்பு உன் குடும்பத்துக்கு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில மிஷினரிகள் ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸில் போயிருக்கிறாங்க. நிறைய மிஷினரிஸோட அந்த ஸ்டோரியெல்லாம் வாசித்தீங்கன்னா அப்போ அவர்களால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நடக்குது. இன்றைக்கும் அந்த நாசமோசம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் அடி கொள்றாங்க. நிறைய பேர் எரித்தே கொள்றாங்க. கம்யூனிஸ்ட் தேசத்தில் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் மறிக்கிறவர்கள் கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்தபடினால அவளுக்கு கண்ணை மூடினா அங்கே போயிடுவேன்னு நல்லா தெரியும். பாடுகளை சகிச்சு கொள்கிறார்கள். நீ அடி வாங்கிறதுனால பெருசாக நினச்சிக்காத. நீ அடி வாங்கி அமைதியாயிரு, உன் பலன் மிகுதியாக இருக்கிறது. நான் அடிச்சார் ஊர்லாம் சாட்சி சொல்லாத, அது பெருமை. உனக்கு கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள் வருகிறதா, சகித்துக்கொள். கர்த்தர் உன்னை சாட்சியை நிறுத்துவார், அவர் மகிமைப்படுவார். உன்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும். அதனால்தான் பவுலுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் அவர் பின்னலை நம்ம வாசிப்போம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நம்ம பார்க்குறோம். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. அடுத்தது ஸ்வாட், பட்டயம். இந்த பட்டயம் எதை குறிக்கிறது என்றால் இரத்த சாட்சியை குறிக்கிறது. பட்டயம் எதை குறிக்கிறது? இரத்த சாட்சி. அந்த கிறிஸ்து காலத்தில் நிறைய இரத்த சாட்சி வரும். நீங்கள் கைவிடப்பட்டீங்கன்னா ரகசிய வருகையில் அந்த கிறிஸ்துவோட காலத்துக்கு போய் தான் ஆகணும். அப்போ நீங்கள் போனீங்கன்னா அங்கே இரத்த சாட்சி இல்லாமல் பரலோகத்துக்கு வர முடியாது. கண்டிப்பாக இரத்த சாட்சி. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாரது இறுதியும் நொறுங்கிப்படும். நீங்கள் அந்த நம்பர் வாங்கலைன்னா நீங்கள் கொல்லப்பட்டுருவீங்க. இப்பொழுது நடக்கிறத முதல் செஞ்சுரி, 1ஆம் நூற்றாண்டில் ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடந்ததை காட்டிலும் அந்த கிறிஸ்துவின் காலத்தில் அதிகமாக நடக்கும். நீ நம்பர் இல்லைன்னா எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான். அதனால தான் சேட்டலைட்டு, அதனால தான் இப்போ ஏஐன்னு ஒன்று வந்திருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்குது. எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்க. ஏன் இப்போ அநேக சேட்டலைட் அமுச்சு விட்டுருக்கிறோன்னா, தே ஆர் மேக்கிங் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஆன்டி கிரைஸ்ட். அந்த கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய மேடை உண்டாக்கப்படுகிறது அங்கே நிறைவேறுவதற்காக. எல்லாம் நான் அன்றைக்கி கூட சொன்னேன், இப்போ அநேக ரோபாட்ஸ்கள் மாதிரி மனுஷன் மாதிரியே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. தே ஹேவ் ஆல் தி இமோஷன்ஸ், எல்லா உணர்வுகளும் அதுக்கு இருக்குது. ஒரு பெண் உருவத்தை செய்து வச்சு நீங்கள் போய் தொட முடியாது, பலார்னு அடிச்சிடும். சென்சிட்டிவ் அதில் இருக்குது, சென்ஸ் இருக்குது அதில். இப்படி அந்த சிலைகள் பேசிட்டுன்னு வெளிப்படுத்தல வாசிக்கும். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக மனுஷன் ஞானத்தில் வளர்ந்துட்டான்னு. இல்லை, இதெல்லாம் அந்த கிறிஸ்துவோட பிளாட்ஃபார்ம். அந்த கிறிஸ்து தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் தயாராகி கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். அதனால தான் இன்னும் சீக்கிரத்தில் எருசலேமில் அந்த தேவாலயம் கட்டப்பட போகிறது. அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகை இருக்கும். அந்த ஆலயத்தில் தான் அவன் உட்காந்து நான் தான் கர்த்தர்ன்னு சொல்கிறான், அந்த கிறிஸ்து சொல்லுவான். அப்போ அந்த ஆலயம் கட்டுறதுக்கு சாலமன் எத்தனை வருஷம் கட்டினார்? 7 வருஷம் கட்டினார் ஆலயத்தை. இவன் சீக்கிரம் கட்டிடுவான், ஏன்னா மாடர்ன் வேர்ல்டு நல்லா கட்டிடுவான். அதோடைய பிளான்லாம் நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள். இந்த 3rd டெம்பிளோட பிளான் அப்படியே இருக்கும். எப்படி கட்ட போகிறான், என்ன கட்ட போகிறான்னு சொல்லிட்டு அந்த பிளான் அப்படியே இருக்கும். அதை நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள். அருமையான கத்து. இரத்த சாட்சிகள் அந்த காலத்துலலாம் என்ன செய்வான், ரம்பத்தில் போட்டு அறுப்பான். 2 பேர் பிடிச்சிக்குவாங்க, ரம்பத்தில் அறுப்பாங்க. பவுல் சொல்கிறான், என்னை அறுத்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இந்த பக்கம் ஒரு வண்டி, இந்த பக்கம் ஒரு வண்டி, தலையை கட்டிடுவான், காலை கட்டிடுவான். 2 வண்டி போகும்போது எப்படி இழுக்கும் தெரியுமில்ல? இதில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, எல்லோரும் தோலை நனைச்சி ஊற வச்சு அதில் மனுஷனை கட்டி கொண்டு போய் வெயிலில் போட்டுருவான். தோல் காய காய என்ன ஆகும்? சுருங்க ஆரம்பிக்கும், எலும்பெல்லாம் நொறுக்கிடும். இதெல்லாம் நடந்தது. ஆனால் இனி நடக்க போகிறது ஜாஸ்தியாக இருக்கும்.
அந்த கிறிஸ்து காலத்தில் மிக கொடுமையாக இருக்கும். அந்த இப்போ நம்மளாம் இது வாங்குகிறோம், நம்ம பெரிய ஃப்ளாட் சிஸ்டம் வாங்குகிறோம். இப்போது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, அந்த நியூஸை படிச்சிங்கன்னா, அண்டர் கிரவுண்டில் இப்போ வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தென்னாசியா நாடுகளில் ஆண்டவர் சொன்னார், குகையில் போய் புகழ்ந்து கொள்வார்கள். இப்போ வீடெல்லாம் இப்போ ஹை ஃப்ளாட்ஸில் கிடையாது, எல்லாம் அண்டர் கிரவுண்டில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஏசி, எல்லா ஃபெசிலிட்டிஸும். ஏன்னு சொன்னால் அவர்கள் எல்லாம் போய் ஒளிந்து கொள்வார்கள். இது ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம் இட் இஸ் சயின்ஸ் அட்வான்ஸாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறோனோ, இதெல்லாம் அந்த கிறிஸ்துவோட பிளாட்ஃபார்ம் தான். அவன் சொல்கிறான், என்ன இந்த பட்டயங்கள் வந்தாலும் என்னை அறுத்து போட்டால் கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அவங்க நத்திங் கேன் செப்பரேட். பவுலோட பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும் அவன் எவ்வளோ பாடுபட்டிருக்கிறான்னு பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 27. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 50 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கற்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாண பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபத்திரவங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்தில் இருந்தேன். அங்கே அடுத்தது அவன் எழுதுவான், சபையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்று எனக்கு கவலை இல்லைன்னு. அதை பற்றி அந்த பாரத்தை பற்றி அவன் எழுதுவான். பாருங்கள், எவ்வளோ பாடுகள் அவன் கடந்து போனான். இந்த மாதிரி நமக்கு வந்தால் என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம உடனே சொல்லுவோம், போதும் ஊழியம், இதெல்லாம் ஊழியமா பாடு, சோஃபிஸ்டிகேட்டட், அப்படியே உட்காந்து அப்படியே போகிறது இல்லைங்க. ஊழியத்தில் பாடுகள், ஊழியத்துக்கு வந்தாலே முதல்ல நம்ம சொல்லுவோம், மரணம் உன்னோடவே கூட வருகிறது. ஊழியந்தான் அதாங்க. நிந்தை, அவமானம், பாடுகள் எல்லாம் ஊழியக்காரனுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். மரணம் இதெல்லாம் கடந்து தான் ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் ஸ்டீஃபன் தேவகுமார் ஐயா அப்படி சொல்லுவார், விசுவாசிக்கு ஒரு முனை தாக்குதல், ஆனால் ஊழியனுக்கு பல முனை தாக்குதல். பல இடத்துல ஊழியம் செய்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, நீ மற்றவர்கள் ஜெபிக்கிறதுனால உனக்கு தாக்குதல் வரும், விசுவாசி கொண்டு வருவான். ஆனால் இவைகள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான கத்தோட பிள்ளைகளை. ஆகவே உலகம் உன்னை வெறுத்தா அதை குறித்து ஆச்சரியப்படாத. இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் என்னை வெறுத்தபடினால் உங்களையும் வெறுக்கும், நான் உலகத்தன் அல்லாது போல நீங்களும் உலகத்தன் அல்ல என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவின் அன்பு நம்ம இதை விட்டு நம்ம விளக்க செய்யாது, இதை விட்டு நாம் விலகி போக செய்யாது. ஏன்னா இதுதான் பாக்கியம், இதுதான் நமக்கு பூரணமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் இதை கடந்து போக கர்த்தருடைய கிருபையும் பலனும் நமக்கு அதிகமாய் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே இப்படிப்பட்ட நம்ம சொல்கிறோம், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், ஆனால் அதே வழியில் எனக்கு என்ன இருக்கிறது? பாடுகள் இருக்கிறது. இது எப்படிங்க? நேசிக்கிறார்னா நமக்கு பாடுகள் இருக்கக்கூடாது, ஆனால் பாடுகள் இல்லை. இந்த பாடுகள் மிகவும் நன்மைக்கேதுவானவைகளே. இது ஒரு விசுவாசிக்கு நன்மைக்கேதுவானவைகளே. பாடுகள் பூரணப்படுகிறது. இப்போ நம்ம போய் ஊசி குத்துறது வலிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு நன்மை என்னென்னா வியாதி குணமாகுது. அதே போல் தான் இப்போ ஒன்று எங்கள் சாம், என் பேரன் சாம் சிக்காயிட்டான். ஒரு 4 மாதம், அவன் பிறந்து 4 மாதத்தில் உடம்பெல்லாம் ஒரே சவுப்பாக ஆகிடுச்சு. ட்ரெயினில் அம்பாசமுத்திரம் போய் ட்ரெயினில் வரும்போது ஒரே ஜுரம்,
அது 104க்கு மேலே தாண்டிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த சைல்டு டெஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்தோன்னா அவங்களால என்ன ஃபீவர்னே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவனுடைய ஸ்பைனலில் ஊசி குத்துறது கேட்டாங்க. ஸ்பைனலில் முதுகு எலும்பில் பின்னாடி ஊசி குத்தி நீர் எடுக்கணுன்னா அது பயங்கரமான வழி. நாங்கள் அவனை அதிகமாக நேசிக்கிறோம், அதனால் அதை வானான்னு சொல்லிட்டோம்னா, ஆனாலும் அதை ஏன் அனுமதித்தோம்னா அவனை நேசிக்கிறபடினால தான் அவன் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த வேதனையை அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அதை அனுமதித்தோம். அதே போல தான் கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினால தான் இதெல்லாம் அனுமதிக்கிறார். ஆனால் அவைகள் நன்மைக்காகவே முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், கர்த்தர் என்னை நேசிக்கலைனான்னு நினைக்காத. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இவைகளிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய பணம் இல்லை, வசதி இல்லை கண்டு தேவன் என்னை நேசிக்கவில்லை என்று எடை போட்டுறாத. மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க பாரு, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு எடை போடாத. இல்லை, உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் என்னை நேசிக்கிறார்? ஒரு அழிலையை சொல்லுவோமா? நான் எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் ஊரவஷபானி அந்தராக்கமானி எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். அவைகளெல்லாம் கைக்கூடி வர பண்ணுவார். ஆகவே உன்னை நேசிக்கிறார் என்பதை எதில் அறியணும்னா சிலுவைப்பார் முதல்ல. அதுக்கெல்லாம் வசனம் இருக்குது, நான் கடந்து போகிறேன். ரோமன் 5:8 நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தபடினாலே கிறிஸ்து தேவனுடைய அன்பை என்ன செய்தார்? அவர் வெளிப்படுத்தினார். நம் பாவிகளாக இருக்கையில் ஐயா ஒன்றுத்துக்கு போகிறது இல்லை, நரகத்துக்கு போய் சேர வேண்டியவனை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அதை விட ஒரு அன்பு. அந்த பரலோகத்தில் சேர்க்கறதுக்கு அவர் என்ன செய்தார்? உலகத்தில் வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழும்பி மேலே எழும்பி போனாரியா. அவர் மட்டும் எழுந்து போகலன்னா இன்றைக்கி நான் இன்னும் பாவத்தில் இருந்திருப்பேன். அந்த அன்பை விட பெரிய அன்பு ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே. அதே வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேள்வி கேட்குறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் என்ன சொல்கிறாருன்னா, இவைகள் ஒன்றும் என்னை 37ஆம் வசனத்தை வச்சுங்க 8:37 இவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. பார்த்தீங்களா? இத்தனை பிரச்சனை வந்தாலும் இவைகளில் நான் என்ன செய்கிறேன்? அன்பு கூறுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு கூறுகிறேன், முற்றிலும் நான் ஜெயம் பெறுகிறவனாய் இருக்கிறேன். மோர் தென் காங்கரர்ஸ் ஆங்கிலத்தில் இருக்கும். மோர் தென் காங்கரர்ஸ், முற்றிலும் நான் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் வரட்டும், இவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. இவைகளிலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாய் இருக்கிறோம். அதனால தாங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அவன். கர்த்தருடைய அன்பு எவ்வளோன்னு அவனுக்கு அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். த சஃபரிங் நெவர் டிஃபீட் அஸ். இந்த பாடுகள் நம்மளை ஒரு நாளும் தோல்வி அடைய செய்யாது, ஜெயம் கொள்ளுகிறவளாய் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அதனால தான் 2 கொரிந்தியர் 4:17 சொல்கிறான், நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அது நல்ல ஒரு மகிமையான காரியத்தில் முடிகிறது நம்ம பாடுகள் உபத்திரவங்கள். அதனால தான் பவுல் பார்த்தான், நான் கர்த்தர் என்னை நேசிக்கிறபடினாலும் நான் நேசிக்கிறபடினாலும் எனக்கு வருகிற எந்த பாடுகளும் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது. நான் நிலைத்திருக்கும் பொழுது அது மகிமையாய் முடியும். நித்திய கனமகிமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அட்ஜெக்டிவ் வேர்டு பாருங்கள், மிகவும் அதிகமான நித்திய கனமை. மிகவும் அதிகமான அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் வேர்டு. அது நீங்கள் பார்த்தீங்க, நித்திய அட்வர்ப், இட் இஸ் அன் அட்வர்ப். மிகவும் அதிகமான. அப்போ எவ்வளோ பெர்சானிஃபை பண்ணி சொல்கிற அந்த காரியத்தை. வெறும் அவன் என்ன சொல்லி நம்முடைய உபத்திரம் நித்திய கனமகிமை கொண்டு வரும்னு எழுதியிருக்கலாம். மிகவும் அதிகமான.
அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட மதிப்பு என்ன, என் பாடுகள் உபத்திரவம் நான் இப்போ படுறேன்னா அதோடைய மதிப்பு என்னென்னா மிகவும் அதிகமான கனம் எனக்கு வரப்போகிறது என்பதை. அதனால தான் சொல்கிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. ஆகவே நம்மிலே நம்முடைய நற்கிரியைகளை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் நம்மை முடிய நடத்துவார் என்று நம்பி என்று பவுல் எழுதும். பிலிப்பர் 1:5 எழுதுகிறார், அவர் கர்த்தர் நம்மை நடத்துவார். உன்னில் கிரியை தொடங்கினவர் அவர் முடிப்பார். அவர் முடிக்கும்போது தோல்வியாக அல்ல, ஜெயமுள்ளவாகவே முடிப்பார். அல்லேலூயா. ஆகவே மரணமானாலும் ஜீவனானாலும் பவுல் அதான் எழுதுவாங்க. அதான் பவுல ஏன் மரணமான ஜீவனாலும், மரணமானாலும் பரவாயில்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன். உலகத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் சாவு ஒரு பெரிய நஷ்டம், ஆனால் நமக்கு மட்டும்தான் ஆதாயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே கண்ணை முன்னா எங்கே போயிடுவேன்? எத்தனை பேர் போவீங்க? கொஞ்சம் பேரை காணும். சரி, போறீங்களோ போல ரெடி ஆகுங்க. நான் மரணமானாலும் ஜீவனானாலும், அதாவது இப்போ யோபு சங்கீதக்காரர் தாவீது எழுதுவார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும். பவுல் திருப்பி எழுதுவான், நான் பிழைத்திருந்தாலும் கர்த்தருக்கென்று பிரிப்பேன், மரித்தாலும் கர்த்தருக்கென்று பிரிப்பேன். நம்ம பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் 14:8 வாசிக்கிறான். அண்ட் ஏஞ்சல்ஸ் அண்ட் த பிரின்சிபாலிட்டிஸ், தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமை. இந்த தேவ தூதர்கள் என்னன்னா, தேவ தூதர்கள் வல்லமை உள்ளவர்கள். அவங்க வந்தால் கூட என்னை மாற்ற முடியாதுன்றான். நோ ஒன் கேன் சேஞ்ச். தேவ தூதர்களுக்கு வல்லமை இருக்குது. தே ஆர் கால்டு ஹோலி ஏஞ்சல்ஸ், பரிசுத்த தூதர்கள். அவர்கள் கூட என்ன செய்ய, அவளுக்கு வல்லமை இருக்கிறது. பிரின்சிபாலிட்டிஸ், அதிகாரங்கள் என்று சொன்னால் ஈவில் ஸ்பிரிட், பொல்லாத ஆவிகள், வல்லமைகளும் அவைகள் தான் சார்ந்து இருக்கிறது. எந்த பிசாசு வந்தாலும் எந்த வல்லமைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாட் இஸ் ஹேப்பனிங் நவ், எனக்கு என்ன இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோ இந்த காரியமானாலும், நான் எதிர்கொள்ள போகிற எந்த காரியமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, ஹைட்ஸ் அண்ட் டெப்த்ஸ், உயர்வானாலும் தாழ்வானாலும் எவைகளும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, எனி அதர் கிரியேட்டட் திங்ஸ், எந்த சிருஷ்டி ஆனாலும் சரி, எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த மனுஷனானாலும் சரி, நானே ஆனாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த பாடுகள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நிலைத்திருப்போம். கிறிஸ்து நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இந்த உபத்திரம் அதிக கனமான ஒரு மகிமையை நமக்கு கொண்டு வரும். இந்த உபத்திரம் பாடுகள் தான் நம்மை உருவாக்குகிறது. ஆசீர்வாதம் தேவை தான். ஆசீர்வாதம் உங்களுக்கு கேட்க வேணான்னு சொல்ல, ஆசீர்வாதத்தையும் கேளுங்க. கடந்து போகிற உபத்திரவத்திலையும் தேவ கிருபையும் தேவ பலனையும் கேளுங்க. நாம் பரலோகத்துக்குரியவர்கள். நமக்கு இது நிமித்தம் பரலோகத்தில் மிகுதியான பலன் உண்டு. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு பழைய பாடல், இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எல்லாரும் எழுந்து நிற்போமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எனக்கு வருகிற இந்த பாடுகள் எல்லாம் ஒரு மேன்மையை கொண்டு வரும். நான் இவைகளிலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவளாய் நான் இருப்பேன். அல்லேலூயா. இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பசியோ துன்பமோ துஷ்டகோணமோ வியாகுலமோ வீரோதங்களோ வியாகுலமோ வீரோதங்களோ மிஞ்சும் நாசமோசம் கொடும் பட்டயமோ பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு
பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன். நிகழ் காரியமோ வரும் காரியமோ, நிகழ் காரியமோ வரும் காரியமோ, நிகராதே பரன் அன்பதற்கு வல்லமைகளுக்கோ, வாக்கின் வலிமைகளுக்கோ, வல்லமைகளுக்கோ, வாக்கின் வலிமைகளுக்கோ, சொல்வாதைகளுக்கோ, கடும் பாதைகளுக்கோ, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு. அதிகாரங்களும் அவமானங்களும், அதிகாரங்களும் அவமானங்களும், சதி மோசங்களோ அதை மேற்கொள்ளாதே. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், முடிந்தாலும் எல்லாம் இழந்தாலும், பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நன்றியால் உள்ளம் பொங்கி வழிந்திடுதே, நன்றியால் உள்ளம் வழிந்து, நன்மைதான் அவர் செய்வதெல்லாம் எனக்கு துதி ஸ்தோத்திரம் கணம் வல்லமை மகிமை, துதி ஸ்தோத்திரம் கணம் வல்லமை மகிமை, பதிலாக செலுத்தி வணங்குகிறேன். பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, பிரிக்க முடியாத கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? 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 நிகழ் காரியமோ வரும் காரியமோ, நிகழ் காரியமோ வரும் காரியமோ, நிகராகாதே பரன் அன்புதற்கு வல்லமைகளுக்கோ, வாக்கின் வலிமைகளுக்கோ, வல்லமைகளுக்கோ, வாக்கின் வல்லமைகளுக்கோ, சொல்வாதைகளுக்கோ, கடும் பாதைகளுக்கோ, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? 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 பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த காலவேளையிலும் பவுலுடைய வார்த்தையை கொண்டு, ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று ஆண்டவரே அவன் சொன்னது போல இந்த காலவழியிலும் எங்களை தாழ்த்தி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு ஒன்றும் எங்களை பிரிக்க மாட்டார். அங்கே சொல்லப்பட்ட அத்தனை காரியங்கள் எங்கள் வாழ்வில் நேரானும் இவைகளை பார்க்கிலும் உம்முடைய அன்பு விளையேற பெற்றது. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே, அதில் மகிமையும் மேன்மையும் இருக்கிறது. இவைகள் மேற்கொள்வோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் கடந்து போவதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாரும். இந்த நாள் செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய வருகையிலே நிலைத்திருக்க, இவைகளெல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.